ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. அலுவலக பாதுகாப்பு நுழைவாயில் ஒன்றில் ஆளியே அமுக்கவுணரி பி கண் கருவிலிய உணரும் சி என்பவற்றின் மூலம் அதன் தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகள் தீர்மானிக்கப்படும். அப்போ ஒரு பாதுகாப்பு நுழைவாயில் காணப்படுது. அது ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்காக 3 கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த 3 கருவிகளும் ஒன்று ஆளி, இரண்டாவது அமுக்கவுணரி, மூணாவது கண் கருவிலிய உணரும் உணரி. பாதுகாப்பு நுழைவாயிலின் தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகளும் ஆளி, அமுக்கவுணரி, கண் கருவிலிய உணரும் பற்றி ஒன் மற்றும் ஆஃப் நிலைகளும் முறையே தக்க பெருமானம் 1,0 வகை குறிக்கப்படும். மீனிங் இருந்தா எங்கட இந்த பாதுகாப்பு நுழைவாயில் நாங்கள் திறந்தமாக இருந்தா பெருமானம் 1, அடைச்சமாக இருந்தா பெருமானம் 0. இந்த கருவிகள்ல ஏதாச்சும் ஒரு கருவி இயங்குனா 1, இயங்காட்டி 0. ஆளியை முறையே ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம் பாதுகாப்பு நுழைவாயிலை கைமுறையில் தொழிற்படும் அல்லது தொழிற்பட நிலைகளுக்கு மாற்றலாம். இது அர்த்தம் இல்லைங்க. நாங்க மேனுவல் சுவிட்சால வந்து ஆன் பண்ண மாதிரி இருந்தா எங்களோட கேட்டை வந்து நாங்க கைமுறையில தொழிற்படலாமா, அதை நாங்க ஆஃப் பண்ண மாட்டோம். பிள்ளைகள் மெனோட நாங்க ஆஃப் பண்ணலாமா? மீனிங் என்ன? அங்கெல்லாம் நாங்க ஏன் ஆன் பண்றோம், அங்கெல்லாம் அலுவலக பாதுகாப்பு நுழைவாயில் வந்து திறக்கப்படும். அங்கெல்லாம் நான் ஏன் ஆஃப் பண்றோம், அங்கெல்லாம் அலுவலக பாதுகாப்பு நுழைவாயில் வந்து அடைக்கப்படும். அது மெனுவல் கேஸ். மெனுவல்டா நாங்க கையால் ஆன் பண்ணி ஆஃப் பண்றது. அமுக்க உணரி முறையை முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட அமுக்கத்தை விட கூடுதலாக குறைவாக உணரும் பட்சத்தில் அதன் நிலையை ஒன் ஆஃப் மாற்றி அமைக்கும். மீனிங் என்ன அப்படின்னு, இப்ப அமுக்க உணரி என்ற ஒரு உணரி இருக்கு. அது மீனிங் யாரா இருக்கும் பிள்ளைகள் அமுக்கத்தை உணரக்கூடிய ஒரு உணரியாக காணப்படலாம். ஸோ அவருக்கான மீனிங் இருந்தா நாங்கள் ஒரு அமுக்கம் மட்டும் நாங்கள் செட் பண்ணி வைக்க போறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு அமுக்கம் உண்டு. அந்த குறிப்பிட்ட அமுக்கத்தை விட கூடுதலாக உணரும் என்று சொன்னா அமுக்க உணரி மத்தியங்களுக்கு ஒன் ஆகும். அமுக்க உணரி ஒன் ஆகும். அதை விட குறைய உணர்ந்தா அமுக்க உணரி எப்படி இருக்கும் அப்படின்னா அது நிலை வந்து ஆஃப்ல தான் இருக்கும். ரைட். கண் கருவழிய உணரும் உணரியானது முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட மாதிரியுடன் நிகழ்நேர மாதிரியும் ஒப்பிடு செய்யும். அப்ப நாங்க ஐட ரெட்டைனா பேட்டர்ன் எடுத்து பிள்ளைகள் அந்த ஐரிஸ் எடுத்து நாங்க ஸ்கேன் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த அந்த பேட்டர்ன் இருக்கு தானே, அந்த பேட்டர்ன் இப்போ ரியல் டைம் இன்புட் ஆகிற பேட்டர்னோட வந்து மிக்ஸ் ஆகுது பார்ப்போம் நாங்க. அந்த ஒப்பிட்ட மாதிரியானது முறையே முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட மாதிரி பொருந்தும் பொருந்தாத பட்சத்தில் அதன் நிலையை ஒன் ஆஃப் என மாற்றி அமைக்கும். மீனிங் என்ன பிள்ளைகள், இப்ப அந்த கண்ட கருவழியை உணரக்கூடிய தானே, அந்த கண்ட கருவழியை உணரக்கூடிய ஒப்பிட்டு மாதிரியானது ரியல் டைம் பேட்டர்ன் ஆனது மெச்சாகும் என்ற பிள்ளைகள் பெருமானம் 1, இல்லைண்டா பெருமானம் 0. ரைட். பாருங்க, அழகா சொல்லியிருக்க ஒரு வசனம் உண்டு. அமுக்க உணரி, அண்டர்லைன் தட், அமுக்க உணரி தொழிற்படு நிலையில் இருப்பதோடு அப்படின்னா அமுக்க உணரி தொழிற்படக்குள்ள கண்ட கருவழியை உணரும் உணர்ச்சியானது தொழிற்படு நிலையில் காணப்படும் ஆய். அப்ப இவர் ஒன்றாப்ளிகள் பாதுகாப்பு நுழைவாயில் தன்னியக்கமாகவே தொழிற்படு நிலையை அடையும். இதுல மீனிங் என்ன? நாங்க இப்ப பியோட சியை நாங்க ஆன் பண்ணுவோம் அப்ளிகள். பியோட சி சேர்ந்து ஒன்னாற டைம்ல எங்க சிஸ்டம் ஆனது தன்னியக்கமா ஒன்னாகும். ரைட். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பிள்ளைகள். இது நாங்க முதலாவது எடுக்கோள் எடுப்போம். என்னென்ன எடுக்கோள்னு சொன்னா பாதுகாப்பு நுழைவாயில் தொழிற்பாட்டு பிள்ளைகள் எங்களுக்கு எதுவுமே தரல. அதனால நாங்க அதை எடுக்கோளா காட்டுவோம். சரியா? சோ இந்த முதலாவது எடுக்கோள் பாதுகாப்பு நுழைவாயில், பாதுகாப்பு பாதுகாப்பு நுழைவாயிலின் பாதுகாப்பு நுழைவாயிலின் தொழிற்படு தொழிற்படு அல்லது தொழிற்படா நிலை. தொழிற்படா நிலை இது சமன் எஃப் என்க அப்படின்னு சொல்லி எடுக்கு. ஸோ இது எங்க எடுகோள் பிள்ளைகள். எடுகோள் காட்டாட்டி ஒரு மார்க்ஸ் போகுமா? கண்டிப்பா போகும் மார்க்ஸ். பிகாஸ் எங்களுக்கு இங்க ஆளிக்கு ஏ உணருக்கு பி எடுத்து அந்த போல பிள்ளைகள் சிஸ்டத்துக்கு தரல. ஸோ நீங்க மேபி அதை கியூ எடுத்துருக்கலாம் அல்லது எஃப் எடுத்துருக்கலாம். இந்த எடுகோள் நீங்க காட்டலன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களை 15 மார்க்ஸ் டோட்டல் எடுத்து ஒரு மார்க்ஸ் கண்டிப்பா கழிவு போகணும். ரைட். இப்போ நாங்க ட்ரூத் டேபிள் போடலாம் பாருங்க. எங்களோட இன்புட் பிள்ளைகள் ஏபிசி. இன்புட் யாரு? ஏபிசி. ஸோ ஏங்கிற இன்புட் இருக்கு, பிங்கிற இன்புட் இருக்கு, சிங்கிற இன்புட் இருக்கு. ஏ வந்து எங்களுக்கு ஆளி, பி வந்து அமுக்க உணரி, சி வந்து கண் கருவழிய உணரும் உணரி.
அண்ட் தென் எஃப் வந்து எங்களோட சிஸ்டம் நாங்கள் எப்படி எடுத்திருக்க பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை லைன் வேணும்? 8 லைன்ஸ் எங்களுக்கு தேவை பிள்ளைகள். அந்த 8 லைன் போட்டோம்னா சரி. ஓகே, ஸோ லைன் நம்பர் 1, 2, 3, and then 4, 5, 6, 6, 7, right? And finally we have one more line, right? Okay. Done. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கடா. இப்போ நாங்கள் வந்து யாரை பார்க்கணும் அப்படிங்க பெருமானம் போட்டோம்னா சரி. விலங்குகளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வளமையான வேல்யூ தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அங்கே எப்படி போறோன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, தொங்கல் இன்புட்ல இருந்த பிள்ளைகள் 0 1 போட்டுவாங்க. ஸோ 0 1 0 1 0 1 0 1. Here 0 0 1 1 0 0 1 1. 4 times 0 4 times 1. Done. இப்போ அழகா பார்த்துக்கோங்க. முதலாவது பிள்ளைகள் ஆளியை முறையே நான் 1 by 1 ஹைலைட் பண்ணி கொண்டு வர பாருங்களா. ஆளியை முறையே ஒன்றாம் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம் கைமுறையை தொழிற்படும் அல்லது தொழிற்படான் நிலைகளுக்கு மாற்றலாம். சுவிட்ச் அந்த பிள்ளைகள் யாருக்கு ஆளியே. அப்ப ஏ நான் ஒன் பண்ணா பெருமானம். அப்ப நான் ஏ ஒன் பண்ண பிள்ளைகள் தன்னியக்கமாக ஏ ஒன் பண்ணா கைமுறையில தொழிற்பட வைக்கலாம். அப்ப ஏக்கு ஒன்று வந்த பிள்ளைகள் கடைசி 4 சுச்சுவேஷன்ஸ், கடைசி 4 நிலைகள். அந்த கடைசி 4 நிலைகளையும் ஏக்கு ஒன்று இருக்கு. அப்ப ஏக்கு ஒன்றுண்டா இந்த 4 சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு எஃப் ஆனது தொழிற்படும். ஐ மீன் எனக்கு கேட் ஆனது தொழிற்படும். ரைட், ஓகே. மற்ற டைம்ல தொழிற்படாது. அமுக்க உணரி முறையே வர்ணிக்கப்பட்ட அமுக்கத்தை விட கூடுதலாக உணரும் பட்சத்துல அதன் நிலையை ஒன்றா மாற்றும். கண்ட கருவிலை உணர முன்கூட்டி மாதிரி அந்த மாதிரியோட ஒப்பிட்டு மாதிரி செக் பண்ணி பார்க்கும் பிள்ளைகள் அது முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட மாதிரியுடன் பொருந்தும் பொருந்தாத பட்சத்துல அதன் நிலையை ஒன்றுமா ஆஃப் பண்ணா மாற்றி அமைக்கும். ரைட், பாருங்களா. அமுக்க உணரி தொழிற்படி நிலையில் இருப்பதோடு கண்ட கருவிலிய உணரி தொழிற்படி நிலையில் காணப்படும் சந்தர்ப்பத்தில் எங்களோட பாதுகாப்பு நிலை வாயிலானது தன்னியக்கமாகவே தொழிற்படி நிலையை அடையும். ரைட், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ற கேஸ் சொல்றாங்க பிள்ளைகள். எப்ப அமுக்க உணரியோட கண்ட கருவிலிய உணரை தொழிற்பட்டார். அமுக்க உணரி பி, ரைட், அமுக்க உணரி பி கண்ட கருவிலிய உணர சி. பியோட சி தொழிற்படுமாக இருந்தா நாங்க மாறி பார்க்க போனோம்னா பிக்கும் சிக்கும் ஒன்று வர டைம்ல சிஸ்டம் ஒன்னாகும். இது தன்னியக்கமா ஆன் பண்றது. ஸோ பிக்கும் சிக்கும் ஒன்று வரது எங்களுக்கு 2 சிச்சுவேஷன் பிள்ளைகள். ஒன்று யாரு? ஒன்று 4வது நிலை. 4வது நிலையை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நாங்கள் கையால் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். கையால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்களை சிஸ்டம் வந்து ஒன் பண்ணும். அடுத்தது பிக்கும் சிக்கும் ஒன்று வரது பிள்ளைகள் கடைசி ஸ்டெப்ஸ். அது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒன் ஆயிடும். காரணம் என்ன? ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ண முதலே நாங்கள் மெனுவல் ஆன் பண்ணிட்டோம். மெனுவல் ஆன் பண்ண பிள்ளைகள் மெனுவல் ஆன் ஆயிடுச்சு. நாங்க மெனுவல் ஆஃப் பண்ணியிருந்தாலும் இந்த டைம்ல தன்னியக்கமாக்கி. காரணம் என்ன? பியோட சி வந்து ஒன்றுல இருக்கு. காரணம் பிள்ளைகள் எங்களோட கேட்டுன்னா கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் வந்து நிக்குது. அப்ப அமுக்கம் வந்து செட் ஆயிட்டு அந்த ஆளுக்கான ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கண்ட கரவழியை உணர்ந்த உணரி அந்த பேட்டர்ன் வந்து பிள்ளைகள் ஆளோட ஐயோட வந்து மெச் ஆகுது. அப்படின்னு சொன்னா நாங்க மெனுவெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் நம்மட கேட்டுக்குரியால் தானே வந்திருக்காங்கன்னு போட்டு கேட்டை வந்து சிஸ்டம் என்ன பண்ண மாட்டா பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்கலி ஆன் பண்ணி வைக்கும். ரைட், ஓகே. இப்ப இதோட நிலை கொஸ்டின் முடியல பிள்ளைகள். அழகா சொல்றாங்க பாருங்க. அமுக்க உணரி அல்லது கண்ட கருவிய உணர்வு தொழிற்படா நிலையை அறிவிப்போது முறைமை தன்னியக்கமாகவே ஆஃப் நிலையை அறிவிக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிள்ளைகள். தன்னியக்கமாகவே ஆஃப் ஆகும் என்று சொன்னா இது நாங்க ஆஃப் பண்றல, யார் ஆஃப் பண்ணுது? சிஸ்டம் ஆஃப் பண்ணுது. சம்டைம் நாங்க மெனுவலா ஆன் பண்ணிருக்கலாம். நாங்க மெனுவலா ஆன் பண்ணாலும் பிள்ளைகள் சிஸ்டம் ஆஃப் பண்ணும். சென்சர்ன்னு சொன்னா மனித தலைகளில் தன்னியக்கமான முறைமைகளை நாங்க உருவாக்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்ளீட்டு சாதனம் யாராக பிள்ளைகள் சென்சர். சென்சர் வந்து இப்ப சூழல் நிலைமைகளை வந்து அல்லது நிலை மாற்றங்களை வந்து உணரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருவி யாரா இருக்கும் என்ற பிள்ளைகள் சென்சர். சென்சர் மூலம் தான் அனைத்து விதமான தன்னியக்க முறைமை ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. அப்ப ஏதாச்சும் ஒரு முறைமை சென்சர் இயங்குமாக பிள்ளைகள் மனிதண்ட தலையீடு குறைந்த அளவா தான் இருக்குவாங்க. இந்த சிஸ்டமை பொறுத்த மட்டும் இதுல எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த அமுக்க உணரி அல்லது கண்ட கரவழி உணர்வு அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தொழிற்பட நிலையை அடைஞ்சால் முறைமை தன்னியக்கமா ஆஃப் ஆகும். அப்ப தன்னியக்கமா ஆஃப் பண்றதுன்னு சொல்லி தன்னியக்கமா ஆஃப் பண்றதுன்னு சொல்றாங்க. மீனிங் பிள்ளைகள்
நான் பிஏ வந்து ஆஃப் பண்ணாலும் சரி, அதாவது பி பார் வந்தாலும் சரி, அல்லது சீட பார் வந்தாலும் சரி, ரைட். இது மீனிங் பிள்ளைகள் பிக்கு பூஜ்ஜியம் வந்தாலும் சரி, அல்லது சிக்கு பூஜ்ஜியம் வந்தாலும் சரி, சிஸ்டம் தன்னியக்கமாய் ஆஃப் ஆகும். இப்ப பாருங்க கேஸ, எங்களுக்கு மேலுக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகள். மேலுக்கு வந்து நான் மெனுவலா ஆஃப் பண்ணியிருக்கேன், சிஸ்டம் ஆஃப் ஆகும். அதே போல கீழுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு ஒத்தருமே வரல, அதனால சிஸ்டம் ஆஃப் தான். இதில் நான் மெனுவலா ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் அமுக்க உணரி ஆஃப்ல இருக்கு. எங்களோட கண்ட கரவழியை உணரி பட்டன் வந்து ஆக்டிவ் ஆயிட்டு. பட் இந்த டைம் எங்களுக்கு யார் பிள்ளைகள் ஆஃப். காரணம் என்ன? அவன் கேட்டுக்கு முன்னுக்கு வரல, வெளியே நின்றான். வெளியே நின்றதால பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கண் நம்ம பாட்டிட்டு கண் தான். பட் இருந்தாலும் அவன் உள்ளுக்கு வரலையே, கிட்ட வந்தா தானே கதவு திறப்பேன். ரெண்டு போட்டு சிஸ்டம் திறக்காது. இந்த டைம்ல எங்களுக்கு மெனுவல் ஆஃப் பண்ணல பிள்ளைகள். பட் முன்னுக்கு ஒரு ஆள் வந்து நிக்கி. மெனுவலா நான் திறக்கலையே, முன்னுக்கு ஒரு ஆள் கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் வந்து நிக்கி. ப்ரெஸ் ஆக்டிவ் ஆயிட்டு, மணி அந்த ப்ரெஸ் வந்து ஆக்டிவ் ஆயிட்டு. ஆனாலும் அவனோட கண் வந்து மெச் ஆகல. அப்ப வேற யாரையும் அப்ப கதவு திறக்குமா? திறக்காது. ரைட். இப்ப நம்மட கேஸுக்கு வாங்க. தன்னியக்கமா ஆஃப் பண்ற கேஸ் என்ன சொல்லுது? அமுக்க உணரி அல்லது கண்ட கருவிலிய உணர உணரி தொழிற்படா நிலையை அடைந்தால், பிக்கு பூஜ்ஜியம் வந்தா அல்லது சிக்கு பூஜ்ஜியம் வந்தா, சிஸ்டம் எஃப் ஆனது தன்னியக்கமாகவே ஆஃப் ஆகுமா? ரைட். இந்த சிச்சுவேஷனை பாருங்க. நாலாவது பாருங்க பிள்ளைகள். எங்களுக்கு ஏகி பூஜ்ஜியம் வந்திருக்கு. தட் மீன்ஸ் நான் கையால ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சிஸ்டம் பார்த்து முன்னுக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, பேட்டர்னு மெச் ஆயிட்டு ஆன் பண்ணிட்டேன் இல்லையா? ஆன் பண்ணிட்டு. ஆனா இங்க பாருங்க, நான் மேனுவல் பிள்ளைகள் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். பாக்குது சிஸ்டம், ஆட்டோமேட்டட் சிஸ்டம் பாக்குது. அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எங்களுக்கு முன்னுக்கும் ஒரு ஆள் வரல, கண்ணும் ஆக்டிவ் ஆகல. அப்ப எதுக்கு நீ சும்மா ஆன் பண்ணி வச்சிருக்காய்? அப்ப நாங்க கையால மெனுவலா பண்ணத இப்ப யாரு ஒர்க் பண்ண மாட்டா பிள்ளைகள், சிஸ்டம் ஆஃப் பண்ணும். கிளியர்? அதே மாதிரி இங்க பார்க்கும் பிள்ளைகள், நான் கையால ஆன் பண்ணியிருக்கேன். முன்னுக்கும் ஒருத்தன் வந்து நிக்கிறான். ஆனா அவன் வந்து நம்மட பாட்டி தான். ஆனால் அவன் தூரத்துல நிக்கான், கிட்ட வரல. சோ எங்களுக்கு இது அல்லது இது, கண்ட கரவழிய உணர உணர்தி அல்லது அமுக்க உணர்தி தொழிற்படா நிலையை அடைந்தார். பிக்கு பூச்சி வந்தாலும் சரி, இல்லையா சிக்கு பூச்சி வந்தாலும் சரி, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். நாங்க கையால ஒர்க் பண்ணினாலும் அது கேஸ் இல்லை. அப்ப நாங்க கையால ஒர்க் பண்றத தன்னியக்கமான முறையில என்ன பண்ண மாட்டோம் பிள்ளைகள், ஆஃப் பண்ணி. அதே மாதிரி இங்க நான் கையால ஒர்க் பண்ணியிருக்கேன், சிக்கு பூச்சி வந்ததால நாங்க கையால ஒர்க் பண்ணத இவர் எங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கும். இப்படியே நீங்க போட்டீங்கன்னா பிள்ளைகள், அடுத்த முக்கியமான விஷயம், திருத்தர் பண்ணிருப்பான். இவன் பார்த்துட்டு ஏனண்டா அவன் ஒன்று போட்டிருக்கான், பக்கத்து பொடி என்ற கேட்டு அவன் சொன்னான் சைஃபர், இவன் சைஃபர் அடிச்சிருக்கான். இப்படித்தான் நினைப்பான். கவனம். அப்ப நீங்க போடக்குள்ள பிள்ளைகள் ட்ரஃப் ஷீட் வாங்கி ட்ரஃப் ஷீட் தான் செஞ்சு பார்க்கணும் போலங்க. சரியா? ட்ரஃப் ஷீட்டை செஞ்சு போட்ட பிள்ளைகள் ஃபைனல் கோலம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா எஃப் நீங்க போடுவீங்க. அந்த எஃப்ல வார விட எப்படி வரும் தெரியுமா? இந்த இடம் 0, இந்த இடம் 0, இந்த இடம் 0, அதே மாதிரி இந்த இடம் 1, அதே போல இந்த இடம் 0, இந்த இடம் 0, இந்த இடம் 0, இந்த இடம் 1. கிளியர்? இப்படித்தான் இருக்கணும் ஃபைனல் கோலம். சும்மா நீங்க அந்த நான் இப்ப செஞ்ச மாதிரி பிள்ளைகள் வெளியே விட்டுறேன். இது செய்முறை. இது நாங்க செய்யுது. ட்ரஃப் ஷீட்டை வாங்கி செஞ்சு பாருங்க. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்கடா, இந்த முறைமை முழு தன்னியக்கமா அரை தன்னியக்கமா அப்படின்னு மனிதன தலையீடு மேனுவல் சுவிட்சுக்கு வேலை இருக்கா? மேனுவல் சுவிட்சுக்கு வேலை இருக்கா? இல்ல சார். இல்ல. நான் மெனுவலால ஒர்க் பண்ணாலும் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி வைக்குது. அப்ப எதுக்கு மேனுவல் சுவிட்ச்? இங்க மேனுவல் சுவிட்சுக்கு வேலை இல்லை. ரைட். இதான் பிள்ளைகள் சுஸ்டேபிள். சுஸ்டேபிள் போடுறதுல யாருக்கும் டவுட் இல்லை. சுஸ்டேபிள் ஒழுங்கா போட்டீங்கன்னா பிள்ளைகள் அதால எல்லாம் சரி வரும். சுஸ்டேபிள்ல ஒரு லைன் பிழைச்சாலும் உங்களுக்கு 15 மார்க்ஸ் வழங்கப்படும். டவுட் இருக்கா? சுஸ்டேபிள் ஒழுங்கா போட்டீங்கன்னா பிள்ளைகள் 4 மார்க்ஸ். டவுட் இருக்கா சொல்லுங்க. அது கேட்ட முதலாவது கொஸ்டின் சுஸ்டேபிள். ஓகே. இது மேலே பெற்ற உண்மை அட்டவணையிலிருந்து முறைமையின் தொழிற்பாட்டுக்கு சுருக்காத பூலியன் கோவையை பெறுக. நாங்க சொப்ப எடுக்கிறது பெஸ்ட் பிள்ளைகள். ஸோ இந்த டைம் எடுப்பு பாருங்க கோவை, சுருக்காத ஒரு பூலியன் கோவை. கண்டிப்பா பிள்ளைகள் பூலியன் கோவை எடுக்கக்குள்ள முதலாவது கேள்வி இல்ல, ரெண்டாவது கேள்வி. கண்டிப்பா பூலியன் கோவை எடுக்கக்குள்ள பிள்ளைகள் எஃப் சமன் என்று சொல்லி காட்டணும். பிகாஸ் எங்களோட அவுட்புட் யாரு பிள்ளைகள்? எஃப். எஃப் சமன் கண்டிப்பா காட்டணும். அதுல இந்த நிலையில பாருங்க,
நாங்க சொற்கோவை எடுக்க போறோம். சொற்கோவை வெளியீடு ஒன்றுக்கு எடுக்கிறேன். இந்த லைன்ல பார்த்த மாதிரி ஏகி 0 என்ற பிள்ளைகள் ஏனப்பா பிக்கும் சிக்கும் ஒன்று பிசி சக கடைசி ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா 3க்கு 1 அப்ப இங்க வருது யார் பிள்ளைகள் ஏபிசி ஃபைன். அதே போல அடுத்த வினா பாருங்க 3வது மேலே நீர் இரண்டில் பெற்ற சுருக்காத பூலியன் தொகையை பூலியன் அட்சர கணித விதிகளையும் எடுகோள்களையும் பயன்படுத்தி சுருக்குக. சுருக்களுக்கு பாவிச்சு எல்லா விதிகளையும் தெளிவாக காட்டுமா. இது பெரிய சுருக்கள் எங்களுக்கு இல்லை பிள்ளைகள். 3வது எஃப் சமன் ஏ பார் பிசி பிளஸ் ஏபிசி ரெண்டுலையும் யாரை காமன் எடுப்பீங்க பிசிஏ காமன் எடுப்பீங்க. பிசிஏ காமன் எடுத்தா பிரக்கெட்டுக்குள்ள ஏட பார் சக ஏ அப்படின்னு சொல்லி வருவார். இதற்காக நாங்க பயன்படுத்தின விதி என்ன பிள்ளைகள் அடைப்பு ஏற்படுத்தல் மற்றும் அடைப்பு நீக்குதலுக்கு வரக்கூடிய விதி வந்து பரம்பல் விதி. இப்ப சொல்லுங்க பிசி இன்டு ஏ பார் சகை எங்களுக்கு ஒன்று பிள்ளைகள். இது எங்களுக்கு பாரோட நோமல் போல நாங்க கால்குலேஷன் பண்றதுக்கு இதற்கு விதி. ஒன்றால பிசிஏ இருக்குன்னா பிசி கிடைக்கும் பிள்ளைகள். இதுக்கு நாங்க பயன்படுத்தின விதி வந்து அடையாளம். இதை மேல நாங்க சுருக்கிறாது. ஸோ பிசிங்கிறத என்னோட பயணம் வந்து இப்ப சுருக்கி வந்த விடையில ஏ காணல பாருங்க. மீனிங் என்ன பிள்ளைகள் அந்த கோவையில தேவையில்ல சிஸ்டம் எங்க ஏ தேவையில்ல ரைட். 3வது பாருங்க 3வது நாங்க போட்டிருக்கோம். 4வது சுருக்கி பெற்ற பூலியன் கோவைக்கான தர்க்க சுற்றை நேண்டை பயன்படுத்தி அப்படின்னு எவ்வளவு லேசி பாருங்க ரைட். பிஎம்சி தான் எங்களுக்கு வந்துருக்கு. இப்ப நம்ம பிஏஎம்சியையும் நேண்டு கூட வளர்ந்து பிஏஎம்சியையும் நான் பாஸ் பண்ண போறேன் கூட நேண்டு கூட நேண்ட் பிள்ளைகள் எனக்கு எழுத தர மாட்டேன். பிசி முழுவதும் பார்த்தது இந்த பார கலெக்டர் நெக்ஸ்ட் ஒரு பார் போடணும். அப்ப தொங்கல நான் பார் போட்டு பாருங்க. மறக்காம பிள்ளைகள் டெர்மினேட் பண்ணி அவுட்புட் காட்டணுமா மறக்க வேணாமா தொங்கல்ல டெர்மினேட் பண்ணி போட்டு அவுட்புட்டை காட்டிக்கொள்ளுங்க. 5வது அலுவலக பாதுகாப்பு முறைமை தொழிற்படுவதற்கு ஆளி கட்டாயம் தேவை என்று சொல்லி ஒரு மாணவன் கருத்து தெரிவிக்கலாம். இந்த கூட்டோட உடன்படுகின்றீரா உமது விடையை நியாயப்படுத்துக. நீ ஆம் சொன்னாலும் நியாயப்படுத்தணும் இல்லை சொன்னாலும் நியாயப்படுத்தணும். ஆன்சர் ஆம். தேவைப்படுகின்றது என்று சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆன்சர் இல்லை ரைட். தேவைப்படுகின்றது என்று சொல்லியிருக்காங்க பிள்ளைகள் அப்படின்னு நான் சொன்ன கூட்டம் ஆன்சர் வந்து இல்லை. காரணம் எப்படி போடுவீங்க அலுவலக பாதுகாப்பு நுழைவாயில் தொழிற்படுவதற்கு அலுவலக பாதுகாப்பு நுழைவாயில் தொழிற்படுவதற்கு ஆளி தேவையில்லை. இதனை நாம் மேலே சுருக்கி பெற்ற பூலியன் கோவை படி விளக்கலாம் ரைட். அல்லது நாங்க எப்படி போடுறோம்னா இன்னொரு வழியில போடலாம். ஆளி ஒன்னிலையில் காணப்படும் போது எல்லாம் ஏபிசி ஆளி ஒன்னிலையில் காணப்படும் சந்தர்ப்பத்திலும் எக்ஸாம்பிள் ஏடபா பிசி முறைமையானது தன்னியக்கமாகவே தொழிற்படுகின்றது. எனவே ஆளி இன்றியும் தன்னியக்கமாக இந்த அலுவலக பாதுகாப்பு நுழைவாய்க்கு தொழிற்பட வைப்பதனால் ஆளி கட்டாயம் அவசியம் அன்று. கிளியர் அழகா நீங்க போட்டீங்கன்னா சரி. ஸோ இந்த கொஸ்டின்ல யாருக்கும் டவுட் இருக்கா பிள்ளைகள்? ஓகே தென் நான் அடுத்த கொஸ்டினுக்கு வரேன். சரி பாருங்க அடுத்த கொஸ்டின். நீர் சூடாக்கி ஒன்று ஆளி உணரி ஒன்று வெப்பநிலை உணர மூலம் தொழிற்படும் மற்றும் தொழிற்படா நிலைகளை தீர்மானிக்கிறது. இதே பட்டன்லாம் கொஸ்டின் வரும் பிள்ளைகள் வித்தியாசமெல்லாம் வரலாம். ஸோ நீர் சூடாக்கின்ற தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகளும் ஆளி உணரி ஒன்று வெப்பநிலை உணர ஒன் மற்றும் ஆஃப் நிலைகளை முறையே 1,0 வகை குறிக்கப்படும். நாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கோள் எடுக்கும் பிள்ளைகள். இந்த 1க்கு மடுகோள் தரல கண்டிப்பா நீங்க எடுக்கோள் எடுக்கும் இல்லாட்டி 1 மார்க்ஸ் போகும். பாருங்க நீர் சூடாக்கி சமன் Q ஒன்று சொல்லி எடுக்க கமா ஆளி சமன் ஏ கமா உணரி ஒன்று சமன் பி கமா வெப்பநிலையை உணரும் உணரி சமன் சி என்க அப்படின்னு சொல்லி எடுங்க அல்லது என கொள்க ரைட். சரியா எஸ். அதுல பாருங்க உங்களுக்கு தந்திருக்காங்க பிள்ளைகள் ஆளியை முறையே ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம்
நீர் சூடாக்கியை கைமுறையில் தொழிற்படும் அல்லது தொழிற்படா நிலைகளுக்கு மாற்றி அமைக்கலாம். இதை நாங்கள் செய்வோமே. ஃபைன். அப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பிள்ளைகள் எங்கள் ட்ரூத் டேபிளில் போடுவோம். ஏயும் பியும் சி இவங்களுக்கு இன்புட், ஓகேவா? எஃப்ங்கிறது அவுட்புட் பிள்ளைகள். அப்ப நாங்கள் அதை ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு ஃபில் பண்ணோமா? ரைட். ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன், இங்கேயும் 01, டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஒன், 4 times 0 here, 4 times 1. என்ன சொல்றாங்க? ஆளியை முறையே ஒன் ஆஃப் நிலைகளுக்கு மாற்றி அமைப்பதன் மூலம் கைமுறையில் தொழிற்படும் அல்லது தொழிற்படா நிலைகளுக்கு மாற்றலாம். அப்ப நான் இங்கெல்லாம் ஏன் ஒன் பண்ணணும், அங்கெல்லாம் சிஸ்டம் ஆனது ஒன் பண்ணும். ரைட். இப்போதைக்கு சொல்லப்பட்ட கேஸா வெப்பநிலையை உணரும் உணர்ச்சியானது இந்த வெப்பநிலையை உணரும். ரைட். இப்ப நீர் வந்து எத்தனை பாகுகள் இருக்குன்னு சொல்லி யார் உணர போது பிள்ளைகள்? வெப்பநிலையை உணரும். உணரி ஒன்றுடன் வெப்பநிலையை உணரும் உணரி தொழிற்பட நிலையில் காணப்படுமாயின் முறைமை தன்னியக்கமாகவே ஆள் கொடுக்கப்படும். எப்ப பிள்ளைகள்? சென்சர் ஒன்னோட வெப்பநிலையை உணரும் உணரியானது தொழிற்பட நிலையில காணப்பட்ட முறைமை தன்னியக்கமாகவே ஆளி தொடுக்கப்படும். மீனிங் என்ன பிள்ளைகள்? ஆளி தொடுக்கிறண்டா ஒன் பண்ற, ஆளி அறுக்கிறண்டா ஆஃப் பண்ற. வெப்பநிலையை உணர உணரியானது நீரிட்ட வெப்பநிலை. ரைட். இருக்கட்டுமா? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இதை பார்ப்போம். உணரி ஒன்றோட வெப்பநிலையை உணரும் உணரி தொழிற்பட்டா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன்றா ஆகுது. அப்படி தொழிற்படுற சுச்சுவேஷன் பிள்ளைகள் பியோட சி வாரது எங்களுக்கு 4வது சுச்சுவேஷனும் 8வது சுச்சுவேஷனும். அப்ப இங்க எனக்கு தன்னியக்கமா ஒன்றாகும் பிள்ளைகள், இங்கேயும் எனக்கு தன்னியக்கமா ஒன்றாகும். ரைட். பாருங்க, வெப்பநிலையை உணரும் உணரியானது நீரின் வெப்பநிலை 100 பாகு சி அடையும் வரைக்கும் அதன் நிலையை ஆஃப் என அமைத்து அது ஒரு தடவை அடைய பெற்றதும் அதன் நிலையை ஒன்னாக மாற்றி அமைக்கும். இதுல மீனிங் எவ்வளவு கேட்டுங்க பிள்ளைகள்? எங்களோட வெப்பநிலையை உணரக்கூடிய உணர்ச்சி தானே தேர்மிங்ட்டு. ரைட். இந்த தேர்மிஸ்ட் பிள்ளைகள் எங்களோட சென்சர் இருக்கு தானே, அந்த வெப்பநிலையை உணரக்கூடிய உணரி. அந்த வெப்பநிலையை உணரக்கூடிய உணரி நீரிண்ட வெப்பநிலை அந்த தண்ணி கொதிக்கக்குள்ள பிள்ளைகள் 100 பாகசி அடையும் வரைக்கும் 100 பாகசி அடையும் வரைக்கும் அதிர நிலையை ஆஃப் என அமைத்து. அப்ப சொல்லுங்க, சைஃபர்ல இருந்து 99 பாகசி வரைக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்க. அப்போ உணரி ஒன்று சாரி வெப்பநிலை உணரக்கூடிய உணரி நீரிண்ட வெப்பநிலை வந்து 100 பாகசி அடையும் வரைக்கும் அதிர நிலையை ஆஃப் என அமைத்து அது ஒரு தடவை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாத்திக்கொள்ளுங்க, அது ஒரு தடவை அடைய பெற்றதும் ஒன்னாக மாறும். எது ஒரு தடவை? அந்த நீரிண்ட வெப்பநிலை 100 பாகசி அடையும் போது ஒன்னாக மாறுமா? இப்ப விளங்கிட்ட ரெமீன்? இப்ப ரெமீனிங் விளங்கிட்ட பிள்ளைகள்? நீரிண்ட வெப்பநிலை 100 பாகசி அடைகிற வரைக்கும் அது ஒஃப்ன்னு சொல்லியிருந்து அது ஒரு தடவை 100 பாகசியை கண்டறிஞ்சது மர நிலையை யாரா மாத்துது? ஒன்னா மாத்துது. இப்ப கிளியரா? அப்ப நான் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கேட்க முடியல. 100 பாகசியை காணக்குள்ள சென்சர் ஒன்னாகமா ஆஃப் ஆகுமா? ஒன்னாகும். 100 பாகசியை கண்டறியக்குள்ள ஒன்னாகுது. பாருங்க, சென்சர் என்ன என்ன பண்ணுது பிள்ளைங்க? சென்சர் ஒன்னாகுது. இப்பதானே சொல்லிக்க பாருங்க, 100 பாகசி அடையும் வரைக்கும் அது ஒப்பன அமைத்து ஏண்டா 100ல இருந்து 0ல இருந்து 99 பாகசி வரைக்கும் ஒப்பில் இருக்கும். அது ஒரு தடவை அடைய பெற்றதும் அதன் நிலையை ஒன்னாக மாற்றும். தட் மீன்ஸ் உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸை கண்டறிஞ்ச பிள்ளைகள் 100 பாகசியை கண்டறிஞ்சால் அந்த டைம் எங்களுக்கு ஒன்னாகுது. அந்த வெப்பநிலையை உணரக்கூடிய உணர்வை 100 பாகசியை கண்டறியும் போது ஏண்டா அந்த 100 பாகசியை கண்டறியும் போது சென்சர் ஒன்னாறு டைமா ஆஃப் ஆறு டைமா பிள்ளைகள்? 100 பாகசியை கண்டறியும் போதுட்டா சி ஒன்னாறு டைமா ஆஃப் ஆறு டைமா? ஒன்னாறு டைம். அந்த சி ஒன்னாக்குள்ள தன்னியக்கமாகவே முறை சி ஒன்னாக்குள்ள தன்னியக்கமாகவே முறை ஆஃப் ஆகுது. அப்படின்னா சிக்கு 1 வார டைம் எங்களோட சிஸ்டம் எல்லாம் தன்னியக்கமா ஆஃப் ஆகுது. காரணம் என்ன? தண்ணி கொதிச்சுட்டு 100 பாகசிக்கு வந்துட்டு. அப்ப எதுக்கு இன்னும் ஒன் பண்ணிங்க? அப்ப எங்க எல்லாம் சிக்கு 1 வருதோ அங்கெல்லாம் சிஸ்டம் ஆஃப் ஆகும். அப்ப இங்க எனக்கு ஆஃப் ஆகும்,
ரைட். சாரி, இங்க எனக்கு இந்த டைம்ல நாங்க ஆன் பண்ணது யார் ஆஃப் பண்ணும்? சிஸ்டம் ஆஃப் பண்ணும். இங்க நாங்க ஆன் பண்ணது யார் ஆஃப் பண்ணும்? சென்சர் ஆஃப் பண்ணும். இங்க நாங்க ஆன் பண்ணது யார் ஆஃப் பண்ணும்? சென்சர் ஆஃப் பண்ணும். கிளியர்? மேல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு டிஃபால்ட் அப்படிங்க 0. டவுட் இருக்கா? சொல்லுங்க. Guys, do you have any questions? பாருங்க, மேலே குறிப்பிட்ட நீர் சூடாக்கி தொழிற்பாடை வாங்கி குறிப்பதற்கான தர்க்க சுற்றை வடிவமைக்க கேட்டுதான் கூட சொல்லியிருக்கான். யூஸ் நார் கேட் ஒன்லி. இதற்காக பயன்படுத்தப்பட்ட உண்மை அட்டவணை பூலியன் கோவை சொற்களுக்கு பயன்படுத்தி எல்லா விதத்திலையும் காட்டுகிறாய். அங்க பூலியன் கோவை எடுக்கக்குள்ள சொப் பேஸ்ட் அப்படிங்கிற பாஸ் பேஸ்டா இந்த 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 கொஸ்டினுக்கு சொப் வந்து பேஸ்ட் காரணம் ரெண்டு ரெண்டு தான். எங்க இங்கேயும் இங்கேயும். அப்ப இங்க எடுத்த அப்படிகள் ஏ பி பார் சி பார் ஏ சாரி ஏ பி பார் சி பார் சக இந்த இடத்துல அப்படிகள் ஏபிசி பார். இப்ப சொல்லுங்க, ஏ சி பார் பிரக்கெட்டுக்குள்ள பி பார் சக பி விதி வந்து பிள்ளைகள் பரம விதி. ஏ சி பார் இன்டூ 1 விதி வந்து நிரப்பி விதி. 1 இன்டூ ஏசி பார் இது எங்களுக்கு அடையாள விதி. இப்போ நாங்க சும்மா நார்மலா இப்போ ரேண்டமா நார் கேட்டு கூட நாங்க அனுப்பி பிள்ளைகள் இங்க ஏயும் சியை நான் அனுப்புனா எனக்கு என்ன வரப்போகுது? ஏ சக சி முழுவதின் பார் வரும். இது எங்களுக்கு ஏட பார் இன்டூ சீட பார் வந்து பிள்ளைகள். எனக்கு என்ன தேவைன்னா ஏசி பார் தேவை, ஏட பார் இன்டூ சீட பார் தேவையில்ல. ஸோ நான் ஏக்கின்னு கூட கொடுத்தா சரி. ஸோ உங்களுக்கு சே கூட எப்படி அப்படிங்க, இது எங்களுக்கு ஏ ரைட். இது ஏன்னு சொன்னா ஏக்கு ஒரு இன்புட் கொடுங்க. அந்த இன்புட் வந்து நாட் சாதனம் ஏ. இது எங்களுக்கு சி. இது ரெண்டும் யாரு கூட போகுது? ஒரு நார் கேட்டு கூட போகுது. ஸோ இது எங்களுக்கு அவுட்புட் வந்து ஏ வாருது. எங்களுக்கு ஏட பார் சக சி அதுக்கு மேல முழுவதின் பார் இது யாருக்கு ஈக்குவல்? ஏ டபுள் பார் இன்டூ சி பாருக்கு ஈக்குவல். இது யாருக்கு ஈக்குவல் பிள்ளைகள்? ஏ சி பாருக்கு ஈக்குவல். கிளியரா? இப்போ கிளியரா இல்லையா? சார் மூணாவது சந்தர்ப்பம் வராதா? இங்கயா? ஓம் சார். மூணாவது எங்களுக்கு வராது. காரணம் என்ன? நாங்க மெனுவலா ஆஃப் பண்ணிருக்கோம். எங்களுக்கு இப்ப என்னன்னு சொல்லியிருக்காங்கண்டா, எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கண்டா, நாங்க வெப்பநிலை உணரக்கூடிய உணர்வை வந்து நீரிட்ட வெப்பநிலை 100 பாகசி அடைகிற வரைக்கும் அது எப்படி இருக்கு? 100 பாகசி அடையும் வரைக்கும் ஆஃப்ல இருக்கு. அது ஒரு தடவை அடைய பெற்றதும் அது ஒஃபாக ஒன்னாக மாறுது. வெப்பநிலை உணரக்கூடிய உணர்வை வந்து 100 பாகசியை கண்டறியும் போது முறைமை தன்னியக்கமாகவே ஒப்பாகும் என்று சொல்லியிருக்காங்க. தன்னியக்கமா ஒன்னாகும் என்று சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. தன்னியக்கமா ஒப்பாது சொல்லியிருக்காங்க, தன்னியக்கமா ஒன்னாரு சொல்லியிருக்காங்க. இல்ல சார். இல்லையே. ரைட். இப்ப இங்க பாருங்க, மூணாவது சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து கையால் ஆன் பண்ணிக்கிறேன். கையால ஆஃப் பண்ணிருக்கேன். தண்ணி வந்து எங்களுக்கு உணரி ஒன்று வந்து ஆக்டிவ்ல இருக்கு பிள்ளைகள். வெப்பநிலை உணர்வு ஒன்றி ஆக்டிவ் ஆகல. மீனிங் என்ன? தண்ணி வந்து எங்களுக்கு இந்த டிகிரிக்குள்ள இருக்க அர்த்தம். ரைட். நான் கையால் ஆன் பண்ணாட்டி ஸ்டார்ட்ல ஒன்னாகுமா சிஸ்டம்? சொல்லுங்க. இல்லையே. எங்களுக்கு ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க? நாங்க கையால் ஒன் பண்ணா ஒன்னாகும் சொன்னாங்க. ரைட். இதான அந்த 4 சுச்சுவேஷனும். கையால் ஒப்பான்னா ஒப்பாகும் சொன்னாங்க. இதுதான் அந்த 4 சுச்சுவேஷனும். திரும்ப சொன்னாங்க பியோட சி தொழிற்பட்ட தன்னியக்கமா ஒன்னாகுமா அப்படின்னு சொன்னா, தன்னியக்கமா ஒன்னாகும்ட்டா எங்களுக்கு 4வது சுச்சுவேஷன்ல நாங்க மெனுவல் ஆஃப் பண்ணிருக்கோம். மெனுவல் ஆஃப் பண்ணத்தை தன்னியக்கமா முறைமையை ஆஃப் பண்ணுது யாரு? சென்சர் கருவி. கடைசியா சொன்னா எங்கெல்லாம் சீக்கி ஒன்று வருதோ அங்கெல்லாம் சிஸ்டம் ஆஃப் ஆகுது. சீக்கி ஒன்று வருது. இப்ப நாங்க கையால் ஆஃப் பண்ணதை சிஸ்டம் ஆன் பண்ணிச்சு. இப்ப சிஸ்டம் ஆன் பண்ணதை யார் ஆஃப் பண்ணது பிள்ளைகள்? எகைன் வெப்பநிலை ஒன்றக்கூடிய உணர்வு. அதே மாதிரி இதுக்கு எனக்கு 1 பூஜ்ஜியமா மாறும். இந்த ஒன்று வந்தால எனக்கு பூஜ்ஜியமா மாறும். இதுதான் சிச்சுவேஷன்ஸ். கிளியரா? ஓகே சார். எங்களுக்கு தன்னியக்கமா ஒன்னாவது சொல்லலையா? அவங்க தன்னியக்கமா என்னென்னது சொல்றாங்களோ அது மாதிரி தான் செய்யறாங்க. நாங்க கட் பண்ணலன்னு வச்சுக்கூடாது. நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் தானா கொஸ்டின்ல தார்ந்து தான் நாங்க செய்யறோம். ரைட். ஸோ அவ்வளோதான் பிள்ளைகள். இது இந்த 100 MCQ அண்ட் ஸ்ட்ரக்சர் எஸ்ஸே முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நாங்க பார்க்க போது எங்க அடுத்த டியூட். அடுத்த டியூட்டை பார்க்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபாஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் செய்யறேன்னு சொல்லி.
பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகள் நாங்கள் யாரும் வருவோம். அடுத்த கொஸ்டின்ஸ் வருவோம். டவுட் இருக்கா இல்லை? உங்களுக்கு பேசிக்கலி யாருக்கும் டவுட் இருக்கா அப்படியே? ஏன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி வேணுங்கிறதுக்காக தான் பாஸ்ட் பேப்பர் எடுக்கலாம். பாஸ்ட் பேப்பர் செஞ்ச போது நாங்கள் அடுத்த முறை பார்த்தோம்னா பிள்ளைகள் நாங்கள் ஓகே தான். இல்ல பாருங்க 2011ஆம் ஆண்டு பிள்ளைகள். 2011ஆம் ஆண்டு லாஜிகேட்ஸ்ல வந்த பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்கா பார்ப்போம். 2011 2011 எவ்வளவு சின்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்க. முதலாவது இந்த மோகன் விதியை பயன்படுத்தி அவங்க டி மோகன் தான் அப்படி சொல்றாங்க. எக்ஸ் சக y முழுவதின் பார் இன்டு எக்ஸ் பார் சக y பார் முழுவதின் பார் என்ற பூலியன் கோவையை சுருக்கும் போது கிடைக்கும் பாரு. சொல்லுங்க எவ்வளவு சின்ன கேள்வி பிள்ளைகள். நாங்க எவ்வளவு அழகா பார்த்திருக்கோம் சுருக்க. எக்ஸ் சக yக்கு மேல முழுவதின் பாரா இது ஒரு கோவை இன்டு எக்ஸிட பார் சக வைட பாருக்கு மேல முழுவதின் பாரா. டி மோகன்ஸை பயன்படுத்தி அழகா உடைங்க. அப்போ எக்ஸிட பார் எக்ஸ் பார் பிளஸ் எங்களுக்கு இன்டுவா மாறும் வைட பார் ஒய் பார். இங்க நடுவில் எனக்கு மேலுக்கு பார் ஒன்று, அப்ப இங்கேயும் எனக்கு இன்டு தான் இருக்கும். எக்ஸ் டபுள் பார் தென் இங்கால பிளஸ் இன்டுவா மாறும் ஒய்க்கு மேல டபுள் பார். இப்ப சொல்லுங்க நீங்க எக்ஸ் பார் இன்டு ஒய் பார் இன்டு எக்ஸ் டபுள் பார் எங்களுக்கு எக்ஸுக்கு சமன் ஒய் டபுள் பார் ஒய்க்கு சமன். இதை நான் மாத்தி எழுதலாமா? இப்படி எல்லாமே பெருக்கல் எக்ஸ் பார் எக்ஸ் ஒய் பார் ஒய் எழுதலாமா? எல்லாமே பெருக்கல் பிள்ளைகள். எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் எங்களுக்கு 0, ஒய் பார் இன்டு ஒய் எங்களுக்கு 0, 0 பூஜ்ஜியத்தை பெருக்கினா பிள்ளைங்க மாறுது 0 தான். எங்க இருக்கு ஆன்சர்? தேர்ட் ஒன் ஆன்சர். எவ்வளவு சின்ன கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பூலக்கோவைகளில் எது தரப்பட்ட தர்க்க சுற்றை வகை குறிக்கும்? ரைட் சொல்லுங்க. இது எங்களுக்கு ஏயும் பியும் பிள்ளைகள் நோர் கேட்டு கூட போது வார ஆன்சர் ஏ சக பி முழுவதின் பார். இது எங்களுக்கு பியும் சியும் அண்டு கூட போது வார ஆன்சர் பிசி. இது எங்களுக்கு ஓர் கேட் எங்கிறதால வார ஆன்சர் என்ன? ஏ சக பி முழுவதின் பார் பிளஸ் பிசி. எங்க இருக்கு ஆன்சர்? அஞ்சாவது சார். ஏ சக பி முழுவதின் பார் பிளஸ் பிசிஎஸ் அஞ்சாவது ஆன்சர். தென் வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாருங்க. எம்சிக்யூல எம்சிக்கு 2 தான் பிள்ளைகள் இந்த ஆண்டு. எங்களுக்கு இந்த எஸ்ஏ தேவையும் இல்லை. பிகாஸ் இது வந்து என்ன சொல்றது அந்த 4 இன்புட்ஸ் பிள்ளைகள் இது அந்த காலத்துக்கு என்ன வழியா வந்திருக்கு. பட் நான் செஞ்சு காட்டுற பிரச்சனை இல்லை பாருங்க. ஒரு தர்க்க சுற்றானது அதன் உள்ளீடாக 4 துவித இலக்கங்களை எடுத்து 4 துவித இலக்கங்களினாலும் வகை குறிக்கப்படுகின்ற தசம பெருமானம் ஒரு டெசிமல் பெருமானம் ஒரு முதன்மை எண்ணாக இருக்கும் என்று சொன்னா முதன்மை எண்ண யாரு பிள்ளைகள்? ஒன்றாலும் அதே எண்ணால மாத்திரம் வகுக்கப்படக்கூடிய எண்ணம். வருவிளைவாக ஒன்று கிடைக்கும் அதே வேளை மற்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் 0 கிடைக்கும். எல்லா 4 துவித இலக்கங்களும் நேர் தசம பெருமானங்களை வகை குறிக்கிறது என கொள்க. மீனிங் பிள்ளைகள் குறிக்காக பிட் எதுவும் ஒதுக்கப்படுவதில்லை. மீனிங் என்னண்டா இங்க 4 ஏபிசிடின்னு சொல்லி 4 பிட்ஸ் இருக்கு பிள்ளைகள். 4 இன்புட்ஸ் இருக்கு. இந்த 4 இன்புட்ஸால வகை குறிக்கப்படுகின்ற ஒவ்வொரு லைன் வந்து பைனரி பிட்ஸ்களாம். குறைக்காக ஒரு பீட்டும் பயன்படுத்தப்படலன்னா சொல்றாங்கன்னா ஒருவேளை நீங்க 0 வந்தா யார் எடுத்துருவீங்க? எம்எஸ்டி 0ன்னு சொன்னா பிளஸும் எம்எஸ்டி 1 வந்தா மைனஸும் எடுத்துருவீங்களே. அதுக்காக தான் சொல்றாங்க இப்படி நாங்க குறிகளுக்காக இந்த பிட்ஸும் பயன்படுத்தலன்னு சொல்லி. மீனிங் என்னடா பிள்ளைகள் இந்த 4ஆலையும் வரக்கூடிய தசம பெருமானம் முதன்மை இருந்தா வந்து 1 போடும் இல்லைன்னா 0 போடும். அப்ப 0 0 0 0 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 1 2 4 இல்லைன்னா 1 போகுது பிள்ளைகள். அப்ப 0 0 0 0 வர்ற 0 0ட 0 எல்லாமே எங்களுக்கு 0 பிள்ளைகள். 0 எங்களுக்கு முதன்மை இல்லை, அதனால இந்த இடத்துல 0. இப்ப சொல்லுங்க இந்த பெருமானம் எங்களுக்கு 1 பிள்ளைகள். 1 வந்து முதன்மை என்ன இல்லையா? 1 முதன்மை என்ன? ஒன்று முதன்மை எண் 2 சொல்லி சில பாட்டி சொல்லும் சில பாட்டி சொல்லாது. அதனால கீழே 2 ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஒன்று முதன்மை எண்ணுக்கும் கொடுத்துருந்தாங்க, இல்லாம இல்லை என்று சொல்லி போட்ட பாட்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. கீழே 2 விட இருந்தது. ரைட் 2ஆம் நம்பர் முதன்மை எண், அதனால இங்க 1. 3 எங்களுக்கு முதன்மை எண் 1. 4 முதன்மை எண் அப்படிகள் 4 இல்ல 4 முதன்மை இல்லை. காரணம் 2ஆலையும் பிரிபடும். 5 முதன்மை எண் ஓடுறதான் பிறப்புங்களுக்கு பாருங்க. 4 மட்டும் 5 4 8 6 4 8 6 மட்டும் 8 8 மட்டும் 9 8 2 10 8 3 11 8 4 12 பாத்தீங்களா? ஓடுறதான் போயிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்ப சொல்லுங்க 5 6 வந்து முதன்மை எண் இல்லை. காரணம் 3ஆலையும் பிரிபடும் 2ஆலையும் பிரிபடும் 6ஆலையும் பிரிபடும் 1ஆலையும் பிரிபடும்.
7 முதன்மை எண், 8 முதன்மை எண் அல்ல, 9 அல்ல, 10 அல்ல, 11 முதன்மை எண், 12 வராது, 13 முதன்மை எண், 14 வராது, 15 வராது. கிளியரா? அடுத்தது சம் கோவை எடுக்கட்டா, நார்மலா செய்ய கொடுக்குறட்டா, இது நீங்க செய்வீங்க, எந்த டவுட்டுமே இல்லை. ரைட், இது எங்களுக்கு 2011ஆம் ஆண்டு. இப்போ 2012ஆம் ஆண்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 2012 இதுவும் லேசான கொஸ்டின் தான் வந்து. இங்க பாருங்க, பின்வரும் மூலக்கோவையை சுருக்கும் போது பேரியாக இருக்கும். சரிங்களா? XYக்கு மேல முழுவதின் பார் போட்டிருக்கான். XYக்கு மேல முழுவதின் பார் போட்டிருக்கு. பிராக்கெட்ல எக்ஸ் பார் சக ஒய் என்று இருக்கு பிள்ளைகள். தென் ஒய் சக ஒய் பார் இருக்கு. நேரடியா பார்த்தா நான் யாருக்கு இருக்கலாம்? இந்த கோவையில நேரடியாக இருக்கலாம். ஒய் சக ஒய் பார் இருக்கலாம். வெரி குட். ஒய் சக ஒய் பார் யார்? 1. ஸோ எங்களுக்கு வார கோவை பிள்ளைகள் XY பார், XY முழுவதின் பார் இன்டு எக்ஸ் பார் சக ஒய். இப்போ உண்டால நாங்க கோவையை பிறகு அந்த கோவை கிடைக்கும். ரைட், அந்த கோவை என்ன பிள்ளைகள்? XY முழுவதின் பார் பிராக்கெட்ல எக்ஸ் பார் சக ஒய். இப்போ நாங்க இதை சுருக்கணும்னா இதை நாங்க டிமோகனை பயன்படுத்தி உடைக்கணும். உடைச்சா என்ன வரும் பிள்ளைகள்? கெஸ் பண்ணுங்க. அப்போ உடைச்சா என்ன வரும்? பார்த்தீங்கன்னா சொல்லலாம். மேலே கிடைக்குதுன்னா உடைச்சா என்ன வரும்? எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். வெரி குட். எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். தென் அடுத்த பக்கெட்ல எக்ஸ் பார் சக ஒய். இப்ப சொல்லுங்க, நாங்க அடை பண்ணி போடுமா? தேவையில்ல. ரெண்டுலையும் யாரை கொண்டு எக்ஸ் பார். வெரி குட். எக்ஸ் பார் எடுக்கலாம். அப்ப எக்ஸ் பார் நாங்க போட்டா எக்ஸ் பார் சக ரெண்டு வரும். பிகாஸ் எக்ஸ் பாருக்கு பக்கத்துல எனக்கு பிளஸ் இருக்கு. அப்ப எக்ஸ் பார் பிளஸ் பக்கெட்ல ஒய் பார், இங்க சென்டர் எனக்கு இன்டு இருக்கு. ஸோ ஒய் பார் இன்டு ஒய். இப்ப சொல்லுங்க, எக்ஸ் பார் பிளஸ் 0 இது யாருக்கு சமம்? எக்ஸ் பாருக்கு சமம். எங்க இருக்கு ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆன்சர். எவ்வளவு சின்ன கொஸ்டின் பாருங்க. ரைட், இதுக்கு செஞ்ச பாட்டி ஆன்சர் என்ன பாப்போம். இங்க எனக்கு வாரது பிள்ளைகள் ஏ சக பி இல்லையா? ஏ பிளஸ் பி. இங்க எனக்கு வாரது பிள்ளைகள் பிசி. இங்க எனக்கு வாரது ஏ பிளஸ் பி பிளஸ் பிசி முழுவதின் பார். எங்க இருக்கு ஆன்சர்? மூணாவது சார். முதலாவதா? மூணாவது. மூணாவதா? ரெண்டாவது சார். ஓகே, ஒரு ஆன்சர் வந்திருக்கு மூணாவதா. மூணாவது பாப்பா என்னன்னு சொல்லி ஏ சக பி சக பிசி முழுவதின் பார். ரைட். ரெண்டாவது வந்திருக்கு என்னன்னு பார்ப்போம். ஏ சக பி முழுவதின் பார். ரைட். பிளஸ் எங்களுக்கு இன்டு மாறும். சரி, இதுவும் எங்களுக்கு சரி. ஆன்சர் ரெண்டும் சரி, மூணும் சரி. எப்படி பிள்ளைகள்? நாங்க உடைச்சு பார்த்தால் ஏ சக பி எங்களுக்கு கிடைக்குதியா? பிளஸ் எங்களுக்கு இன்டு மாறும். அதனால பிசி முழுவதின் பார் வரும். ரெண்டும் சரிதான். ஆன்சர் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க, மூணும் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, 2 அல்லது 3 கொடுத்துருப்பாங்க கீழே. காரணம் ரெண்டுமே சரி பிள்ளைகள். ரைட். தென் அப்படியே வந்தீங்கன்னா கொஸ்டின் இருக்காங்க பாருங்க. எங்களுக்கு அழகு 2ல, சாரி அழகு 4ல, லாஜிக் எட்ஸ்ல வேற எதுவுமே இல்லை. இப்ப நாங்க யாருக்கு வரலாம் பிள்ளைகள்? எஸ்ஐக்கு வரலாம். எஸ்ஐ ஃபைனல் தான். இங்க பாருங்களா. அதுல எஸ்ஐல பி பாடத்தான் வந்திருக்கு. அந்த டைம்ங்கிறதால ஒரு அறையில் உள்ள ஒரு மின்விசிறி தொழிற்படு நிலையில 1 அல்லது தொழிற்படா நிலையில ஒஃபண்டா 0 இருக்கலாம். ஒரு ஃபேன் உண்டு, தொழிற்பட்டா உண்டு, தொழிற்படாடிய பிள்ளைகள் 0. பின்வரும் நிபந்தனைகளுடன் அல்லது தொழிற்பாடுகளுடன் விசிறியை திறமையாக தொழிற்படுவதற்கு ஒரு கட்டுப்பாட்டு முறை வந்து தேவைப்படுதாம். முதலாவது, மின் விசிறியை, அந்த விசிறியை கையினால ஆளி தொடுக்கலாம் அல்லது ஆளி அறுக்கலாம். என்ன அர்த்தம்? நாங்க மெனுவலி ஆன் பண்ணலாம் இல்லையா ஆஃப் பண்ணலாம். கடிகை தொழிற்படு நிலையில் அல்லது தொழிற்படா நிலையில் இருக்கலாம். ஸ்கூல் போகணும், 6 மணிக்கு முடிக்க நேராப்பா. இருங்களேன், 6 மணிக்கு முடிக்க. இன்னைக்கு நைட்டுக்கு உங்களுக்கு கிளாஸ் போடலாம் உங்களுக்கு. அப்படி நாளைக்கு 2 டைம்ஸ் போடுவோம் கிளாஸ். நாங்க நாளையோட பாஸ் பேப்பர் முடிப்போம் ஃபுல்லா எல்லா இயரையும். இந்த கிழமை நாங்க அடுத்த கொஸ்டின் செஞ்சு முடிச்சிடறோம். 2 கிளாஸ் போடுவோம். நைட் போட்டுட்டு மார்னிங்கும் போடுவோமா? நாளைக்கா? இன்னைக்கு நைட்டும் போட்டு நாளைக்கு மார்னிங்கும். இன்னைக்கு நைட் நான் டைம் பார்த்து சொல்றேன். ஆல்ரெடி எனக்கு அந்த நம்ம யூனிட் 6 கிளாஸ் இருக்கு இன்னைக்கு இல்லையா? யூனிட் 6ல யூனிட் 1 இருக்கு. யூனிட் 1 கிளாஸும் இருக்கு. யூனிட் 6 பாட்டியும் கிளாஸ் போடணும்.
யூனிட் 6க்கு போடணும், யூனிட் 1க்கு போடணும். ஆல்ரெடி எனக்கு அந்த விஐடி பார்ட்டிக்கும் ஒரு கிளாஸ் வந்து செய்யணும் இன்னைக்கு. அப்ப அதனால 3 கிளாஸ் இருக்கிறதால 1 hour 1 hour கம்ப்ளீட் பண்ணாலும் எங்களுக்கு டைம் காணாம செய்யறதுக்கு. நாளைக்கு நாங்க மார்னிங் போட, நாளைக்கு நைட்டு போட. என்ன சார் விளங்கல? நாளைக்கு மார்னிங் போட்டு நாளைக்கு நைட்டு போட்டோம். ஓகே சார். அப்படி போட்டுட்டு நாங்க இதை முடிச்சிட்டோம்னு சொன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை நாங்க எங்க பேப்பர் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பேப்பர் முடிச்சு பாப்போம். நாங்க மோஸ்ட்லி பிள்ளைகள் வாரக்கிழமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே சார். உங்களுக்கு இப்போ லாஜிக்கல்ஸுக்கான ரிவிஷன் நடந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 2 days கேப் விட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் தொடங்குவேன். ரைட். அடுத்து நான் ஒரு டைம் லிமிட்டோட சொல்லியிருந்தேன் 75 டேஸ்க்கான ஐடி பாடிக்கு அப்படின்னு சொல்லி. அந்த 75 டேஸ் பிள்ளைகள் நீங்க ஐடியை மட்டும் படிக்க கூடாது, 3 வாரத்தையும் படிக்கணும். 3 வாரத்துக்கு டைம் போட்டுக்கொள்ளுங்க. ஐடிக்கு இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஐடிக்கு ஒரு 3 hours ஒதுக்குறீங்கன்னா பிள்ளைகள், அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கும் 3 hours ஒதுக்கி கொள்ளுங்க. 9 மணிக்கு வந்துட்டு 24 மிச்ச டைம் நீங்க கவர் பண்ணிக்கொள்ளுங்க. இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா? வேற அந்த ஐடியை மட்டும் படிக்கலாம். நாங்க 3 பாடத்தையும் படிக்கணும். 3க்குமான டைம் ஒதுக்கி கொடுங்க. நான் ஐடியை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்க மற்றது பாத்தீங்கன்னா சரி. இல்ல பாருங்க, முதலாவது சொல்றாங்க விசிறியை கையினால் ஆளி தொடுக்கலாம் அல்லது ஆக்கலாம். கடிகை தொழிற்படும் அல்லது தொழிற்படா நிலையில் இருக்கு. சுற்றாடல் குளிர்ச்சியாகவா வெப்பமாகவா இருக்கின்றது என்பதை புலனி உணரும். ஓகே, கடிகை தொழிற்படு நிலையில் இருப்பதோடு டைமர் ஒன்றில் இருக்கக்குள்ள புலனி சுற்றாடல் வெப்பமாக இருப்பதை காட்டும் போது விசிறி தன்னியக்கமாக ஆளி தொடுக்கப்படும். அப்ப 4வது வசனம் அங்க மெனுவலா ஆன் பண்றது சொல்றாங்களா, இல்ல சென்சர் கருவி மூலம் தன்னியக்கமாக ஆன் பண்றது சொல்றாங்களா? தன்னியக்கமா. தன்னியக்கமா ஒன்னா ரைட் சொல்றாங்க. பாருங்க பிள்ளைகள், மேற்குறித்த கட்டுப்பாட்டு முறைமை நடைமுறைப்படுத்துவதற்கு 5 நோட் படலைகள் மாத்திரம் இடம்பெறும் ஒரு சேர்மானத்தை பயன்படுத்தி தர்க்க சுற்றை வரைங்க. எடுத்த பாக்கிலே தர்க்க சுற்றை வரைங்க. பிள்ளைகள் தர்க்க சுற்று வரையணும்னா எனக்கு என்ன தேவைடா? பூலியன் கோவை தேவை இல்லையா? தர்க்க சுற்று வரையணும்னா யாருக்கு பூலியன் கோவை தேவை. அதுல பாருங்க சொல்றாங்க, விசிறி கையாட்சியில தொடுக்கப்பட்ட உண்டா கையாட்சியில அறுக்கப்பட்ட பிள்ளைகள் 0. கடிகை தொழிற்பட்ட உண்டா தொழிற்படாட்டியங்களுக்கு 0. இங்க பாருங்களா, புலனி சுற்றாடலை குளிர்ச்சியாக உணர்ந்தா பிள்ளைகள் பெருமானம் 1, வெப்பமாக உணர்ந்தா பெருமானம் என்ன? 0. ரைட். சொல்லுங்க, நீங்க இந்த சிஸ்டத்துக்கு கோவையை நாங்க டேபிள் போடாமல் எடுக்கலாம். நான் கெஸ் பண்ணி எப்படி தெரியுமா? முதலாவது நீங்க எடுகோல் எடுக்கணும் பிள்ளைகள். இவங்க எதுவுமே தரல. அப்ப நாங்க ஒரு எடுகோல் எடுக்கணும். என்ன நான் எடுக்க பாருங்க, கையாட்சி முறை இருக்கலாம். அந்த மெனுவை நான் எடுக்க போறேன். டைமரை பி என்று எடுக்க போறேன். கடிகையை வந்து நான் எப்படி எடுக்க முடியும்? பி என்று எடுக்கேன். புலனி சென்சரை நான் எப்படி எடுக்க போறேன்? சி என்று சொல்லி எடுக்கேன். ரைட். அதே மாதிரி எங்களோட முறைமையை நான் வந்து சிஸ்டத்துல தொழிற்படு மற்றும் தொழிற்படா நிலைகளை எஃப் என்று சொல்லி எடுக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க, எஃப் சமன் என்ன சமன்பாடு வரும்? எஃப் சமன் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பார்க்கணும் எப்படி நாங்க இந்த எஃப்ஐ இயக்கலாம். விசிறியை கையினால் ஆள் தொடுக்கலாம் அல்லது ஆள் இறக்கலாம். இது மெனுவலா நான் நோட் பண்ணலாம். எஸ் அனோவா? எஸ். மெனுவல் யார் பிள்ளைகள்? ஏ வந்து நாங்க ஆள் தொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஏக்கு பெருமானம் 1. நாங்க இயங்குறதை தான் பாக்குறது, இயங்காத பாக்குறல. அப்ப இயங்க வைக்கணும்னா நாங்க ஆளிகளுக்கு மெனுவலா சுவிட்ச் ஆன் பண்ண பிள்ளைகள் 1 இல்லையா? 1 அப்ப ஏ வார டைம் அல்லதுண்டா நாங்க யாரும் போடுவோம்? இது போடுவோமா பிளஸ் போடுவோமா? அல்லதுண்டா பிளஸ் போடுவோம். ரைட். ஏ ஓர் அப்ப ஏ அல்லது கடிகை தொழிற்பட நிலையில் இருப்பதோடு, கடிகை தொழிற்பட்ட பெருமானம் என்ன பிள்ளைகள்? 1. அப்ப கடிகை தொழிற்பட்ட பி இருப்பதோடு என்ன சொன்னா அதோட புலனி சுற்றாடல் வெப்பமாக இருப்பதை காட்டினால் வெப்பமான சூழலை உணர்ந்தா பிள்ளைகள் சிக்கு 1 வருமா 0 வருமா? 0. வெரி குட், 0. காரணம் பிள்ளைகள் எங்களுக்கு குளிர்ச்சியா உணர்ந்தோம்னு சொன்னா பெருமானம் 1, ஹீட்டை உணர்ந்த பிள்ளைகள் பெருமானம் 0. அப்ப பியோட சி பார் வார டைம் ஆட்டோமேட்டிக்கா 1 ஆகும். ஸோ எங்களோட ஃபைனல் கோவை பிள்ளைகள் இங்க ஏ சக பி சி பார் நாங்க கையால் நோட் பண்ணலாம் ஏ, அல்லது எங்களோட சென்சர் டைமர் ஒன்ல இருக்கக்குள்ள சென்சர் ஹீட்டை காட்டினால் 1 ஆகும். கிளியர்? முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எடுகோள் நீங்க அழகா எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி எங்களுக்கு சேக்குடுகள் சொல்லியிருக்கான் ஆக்டோனோட்டை பயன்படுத்தி. அப்ப எஃப் சமன் ஏ சக பி சி பார் எங்களுக்கு வரணும் பிள்ளைகள்.
அப்போ இந்த டைம் நான் போடுறேன் பாருங்க, இது ஏ ரைட், அண்ட் தென் பி சி பார், பி அண்ட் தென் சி பாருக்கு பிள்ளைகள் நாட் கேட், இது பியும் சி பாரும் பெருக்கப்படுது, அண்ட் தென் இது ஏயோட கூட்டுப்படுதுன்னு சொன்னபடியா பிள்ளைகள் இங்கால ஒரு கேட். கிளியர்? இது அவுட்புட் எங்களுக்கு எஃப் போட்டுக்கொள்ளுங்க மறக்காம. டன். மேற்குறித்த முறைமையின் தொழிற்பாடு வகை குறிப்பதற்கு ஒரு சுற்றேவழி அமைக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் பயங்கர ஈஸி. ஏபிசி அண்ட் தென் அவுட்புட் யார் பிள்ளைகள் எஃப். தன்னியக்கமா ஒப்பார்த்து பத்தி பேசியிருக்காங்களா யாரும் சொல்லுங்க. தன்னியக்கமா இல்ல ஒப்பார்த்த பத்தி பேசல. சைஃபர் உண்டு, சைஃபர் உண்டு, சைஃபர் உண்டு, சைஃபர் உண்டு. இங்கே 0011 0011 தென் 11 போட்டாச்சு பிள்ளைகள். இங்கே 11 தென் ஹியர் 4 times 0 4 times 1. ஓகே, 1 போட்டீங்கன்னா 10 நீங்க ஒழுங்கா போட்டீங்கன்னா சரியா 01 ரைட். இப்போ எஃப் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எஃப் நாங்கள் எப்படி போடுறேன்? முதலாவது சிச்சுவேஷன் சொல்றாங்க பாருங்க, கைமுறையில தொழிற்படலாம், மெனுவலி நாங்கள் ஆன் பண்ணலாம், இல்லையா ஆஃப் பண்ணலாம். மெனுவல் வந்து ஏங்கிறதால பிள்ளைகள் ஏக்கு கடைசி 4 இடம் எங்களுக்கு யாரு 1. தென் அப்படியே வந்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு கடிகை தொழிற்பட நிலையில் இருப்பது வரும். அப்போ பி ஒன்னா இருக்கக்குள்ள சுற்றாடல்ல வந்து ஹீட்டா இருக்கிறத காட்டா சிக்கு 0 வரணும். பி இன்டு சி பார் வாழ்க்கை பிள்ளைகள், பி இன்டு சி பார் மூணாவது நிலைமை இல்லையா? பிக்கு 1 வந்து சிக்கு 0 வருது மூணாவது நிலைமை. இங்கே எங்களுக்கு 1ஆவது தனிக்கமா. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 7வது சிச்சுவேஷன்லையும் பி இன்டு சி பார் வந்திருக்கு. பட் அது ஆல்ரெடி நான் மெனு ஆன் பண்ணிட்டேன். மற்ற இடங்கள் அனைத்தும் யாரு 0. மேலே பி 2ல் பெற்ற மெய்நிலை அட்டவணை வாங்கி குறிப்பதற்கு சுருக்காத ஒரு பூலியன் தொகை எடுக்க நான் சொப்படுக்கும் பாருங்க. அப்ப சொப்படுத்த எப்படி அதை பிள்ளைகள் சொல்லுங்க. அப்போ எஃப் சமன் நீங்க பர்சம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. வேணும் சொப்படுங்கன்னு சொல்லலையே. எஃப் சமன் முதலாக வரப்போய் யார் பிள்ளைகள் ஏ பார் பி சி பார் ரைட் சாக, தென் ஏ பி பார் சி பார், தென் சாக இந்த சிச்சுவேஷன் பிள்ளைகள் ஏ பி பார் சி சாக இந்த சிச்சுவேஷன் ஏபிசி பார், தென் ஃபைனல் ஏபிசி. இப்போ நீங்க சுருக்கணத்துக்கு பிள்ளைகள் சுருக்க சொல்லலை, சுருக்கணத்துக்கு கோவைங்கிற சொல்லலை. அவ்வளவுதான் எங்கட கொஸ்டின். ஒரு பிள்ளை என்ன செய்யலாம் தெரியுமா? மேலுக்கு அடுத்த பாக்கில முதலாவது கூடி எடுக்காட்டி பிள்ளைகள் இந்த 2ஐயும் 3ஐயும் சேர்ந்து கொண்டு முதலாவது கூடி அடிக்கலாம். எப்படி தெரியுமா? இப்போ நாங்க இந்த கோவை எடுத்துட்டு தானே பிள்ளைகள், இந்த கோவையை நீங்க கேனப்ல ஓட்டுறதுக்கா சுருக்கங்களை போயிட்டா என்ன வரேன்னு இருக்கா பார்ப்போம். இது எங்களுக்கு ஏ, எங்களுக்கு பிசி 0001 11 10 ஹியர் 01. இப்போ ஏட பார் இது நாங்கள் போடலாம்டா பி பார் சி பார், இது எங்களுக்கு பீட பார் சி, இது எங்களுக்கு பிசி, இது எங்களுக்கு யார் பிள்ளைகள் பிசி பார், இது எங்களுக்கு ஏட பார், இது எங்களுக்கு ஏ ரைட். முதலாவது ஏட பார் சொன்னா முதலாவது லைன், அதுல பிசி பார் வாங்குற பிள்ளைகள் இந்த இடம் அப்போ இங்க எங்களுக்கு ஒன்று. அடுத்தது ஏ வந்து எங்களுக்கு 2வது லைன், பி பார் சி பார் வாருது எங்களுக்கு 2வது இடம், அப்போ இங்க எங்களுக்கு ஒன்று. ஏ பி பார் சி என்று சொன்னா ஏ இங்க இருக்கு, பீட பார் சி என்று சொன்னா இங்க இருக்கு பிள்ளைகள் இங்க ஒன்று. அடுத்தது ஏபிசி பார் சொன்னா இந்த இடம், ஏபிசின்னா இந்த இடம். இதை நாங்க எப்படி கொடுக்கலாம்? இந்த 4ஐயும் நாங்க காமன் நடத்தலாம். இந்த 4ஐயும் காமன் நடத்த இந்த லைனுக்கு யார் பிள்ளைகள் ஏதான் போகுது. அடுத்த குரூப் போகிறோம் பிளஸ் பண்ணுங்க. இதுல இது 2ஐயும் சேர்த்து நாங்க குரூப் பண்ணலாம் பிள்ளைகள். குரூப் பண்ணா இந்த லைனுக்கு எங்களுக்கு யார் இருக்கணும் பிசி பாருங்களே இருக்கணும். இதுக்கு மேல எங்களுக்கு சுருக்கி இல்லாது பாருங்க. நாங்க மெனுவோட அடுத்த கோவையை மட்டும் தான் பிள்ளைகள், எங்களோட பூலியன் கோவையை சுருக்கி வந்த விடையை மட்டும் தான். ஸோ நாங்க செஞ்சது கரெக்டு. கிளியர் உங்களுக்கு? கிளியர் சார். ரைட். ஸோ நாங்கள் நாளைய கிளாஸ் அப்படிகள் மோஸ்ட்லி 2013, 14, 15, 16 முடிக்க பார்ப்போம். நைட் கிளாஸ்ல நாங்கள் மற்ற 23 வரைக்கும் முடிச்சிட முடிச்சோம்னா எங்களுக்கு இதுக்கு பிறகு லாஜிகேட்ஸ் நாங்கள் கை வைக்கிறதில்ல. இனி அங்கால நீங்க படிக்கிறீங்களா சரி பிள்ளைகள், நாங்கள் எங்களை 100 MC கொண்டு பார்க்க இருக்குது, அது பிரச்சனை இல்லை, நாங்கள் முடிச்சிடலாம். இனி அங்கால நீங்க படிச்சீங்கன்னா சரி. இதுக்கு பிறகு நாங்கள் லாஜிகேட்ஸை கையை வைக்கிறதில்ல. லாஜிகேட்ஸ் பக்காவா கிளியர் பண்ணி நம்மளே முடிக்கிறது. ஒன்றை கை வச்சா நாங்கள் பர்ஃபெக்டா முடிக்கணும். சந்தீபமா நாளைய கிளாஸ்ல. ஓகே பாய்.